ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல் கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடந்து வரும் 43 தொகுதிகளிலும் சுமார் 30% வாக்குகள் பதிவாகியுள்ளது. பிரியங்கா காந்தி போட்டியிடும் கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து வருகிறது. ஜார்க்கண்டில் மொத்தம் உள்ள 81 தொகுதிகளில் 2 கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இன்று 43 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள 43 தொகுதிகளிலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்வார் ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். ஜார்க்கண்ட் மாநில இன்றைய தேர்தலில் 683 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பதற்றம் நிறைந்தவையாக அடையாளம் காணப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது வரை சுமார் 30% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இரண்டாவது மற்றும் இறுதி கட்டமாக 38 தொகுதிகளில் வரும் 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அதேபோன்று ராகுல் காந்தி ராஜினாமா செய்ததால் காலியான வயநாடு மக்களவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடந்து வருகிறது. இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரியங்கா காந்தி, பிஜேபி சார்பில் நவ்யா ஹரிதாஸ், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சத்யன் மொகேரி உள்ளிட்ட 16 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வயநாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறும் ஒரு வாக்குச்சாவடியில் பிரியங்கா காந்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். வயநாட்டில் 14,71,742 வாக்காளர்கள் உள்ளனர். 1354 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கர்நாடகா, அஸ்ஸாம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் காலியாக 31 சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவும் இன்று நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பொதுமக்கள் முழுமையாக வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றும்படி பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார்.